வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஷ்யூ சாரியில் எப்படி பட்டுப்பாவாடை தைச்சோம், அதுக்கு வந்து காம்போ ட்ரெஸ் மாதிரி ஒரு 1 year கேர்ள் பேபிக்கு ஒரு ஃப்ராக் டைப்பில் தைச்ச இதுதான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி ஒரு சாரியில் வந்துட்டு ஒரு பட்டுப்பாவாடை ஸ்கர்ட்டும் ஒரு டாப்பும் தைச்சாச்சு. ஃபுல் ஃப்ளீட்டரில். அதே மாதிரி டாப்ஸ்க்கும் வந்துட்டு ஃபுல் ஃப்ளீட்டரில் வந்து வச்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்குக்கு லேஸ் ஒர்க் எல்லாமே கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற எக்ஸஸ் கிளாத்தை வச்சு ஒரு 1 year பேபிக்கு எப்படி ட்ரெஸ் தைச்சோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்து தான். ப்ளவுஸ் போர்ஷனும் சாரியோட போர்ஷன் தான் எடுத்திருக்கு. இதுக்கு லைனிங் எல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு லேஸ் ஒர்க் எல்லாம் வச்சு, அதாவது ஸ்லீவ் இல்லாமல் நம்ம ஷோல்டரில் வந்து லேஸ் ஒர்க் வச்சு வந்து நாட் போடுற டைப்பில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் டாப்ஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அதை வந்துட்டு மெயின் கிளாத்தில் வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்துட்டு ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஃப்ளீட்டரில் எடுத்தாச்சு. அதேமாதிரி டாப் போர்ஷனும் கட் பண்ணிவிட்டு அதுவும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸ்லீவுக்கு வந்துட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணாமல் நம்ம ஷோல்டரில் வந்துட்டு நாட் போடுற டைப்பில் ஸ்டிச் பண்ண போகிறோம். 4 நாட்டும் வந்து அதுக்கு வந்து ரெடி பண்ணி அதுலேயே வந்து லூப் டைப்பில் வந்து திருப்பி அடித்தாச்சு. அதாவது கேர்ள் பேபிக்கு எந்த இடத்துலையுமே வந்து இச்சிங்காக இருக்கக்கூடாது, அது குத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இன்விசிபிள் டைப்பில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளீட்டடாக இருக்குது. ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் எல்லாமே வந்து ஃப்ளீட்டடில் கொடுத்தாச்சு. அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்டோன் ஒர்க்கும் ஃப்ரண்ட்டில் கொடுத்து கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கு. ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்டாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்கு. லைனிங் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஷோல்டரில் வந்து நம்ம வந்துட்டு இப்போ வந்து நாட் வச்சு ரோப் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கு. அது இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி லூப் டைப்பில் அடித்து திருப்பியாச்சு. இனி வந்துட்டு அதில் வந்துட்டு அது டேசல்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கார்னர்ஸில். அதுக்காக 4 டேசல்ஸ்க்கு லேஸ் ஒர்க் பண்ணி அந்த டேசல்ஸுக்கு வைக்கிறதுக்கு எடுத்தாச்சு. இதுதான் அந்த 4 வைக்கிறதுக்கு. அதில் வந்து லேஸ் ஒர்க்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்து அதோடய ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப எலகண்ட்டாக இருந்தது, சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது. ஃபைனலாக அதை வந்து ஒர்க் பண்ணி முடித்தாச்சு. டேசல்ஸும் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது.
ஒரு 1 இயர் கேர்ள் பேபி போகிற மாதிரி ஒரு சைஸ் ஒரு 22 இருக்கிற சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. டாசில்ஸுக்கும் லேஸ் ஒர்க் எல்லாமே கொடுத்து அது ரொம்ப கிராண்டாக ஹெவியாக இருக்கிற மாதிரி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டும் பேக்கு ரெண்டுமே வந்து ஃபுல் ஃப்ளேட்டடில் கொடுத்தாச்சு.